ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதி சீரியல்லேருந்து இன்றைக்கான எபிசோடில் வந்து என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். ஏன் அப்படின்னா, காவேரியை விஜய் பார்க்கல, கண்டிப்பாக பார்க்க மாட்டார், இந்த வாரம் ஃபுல்லாக பார்க்க மாட்டார். ஏன்னா குமரனுக்கான எபிசோடெலாம் போயிட்டுருக்கு, குமரனோட ப்ரோமோ தான் அப்படி பார்க்க வந்திருக்கு. அதனால் குமரன் தாத்தாட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா வந்து குமரனோட அவரோட ஃபங்க்ஷனுக்கு போவார் விஜய். காவேரி இங்கே வந்து ஆஃபீஸ் போயிருக்கிறதுனால அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னா அதுக்கு இடையிலே இங்கே ப்ராப்ளம் வந்துடும். அதனால் வந்து காவேரியை இப்போதைக்கு சந்திக்க மாட்டார். அது காவேரியை சந்திக்கிறது இன்னி வந்து 3 நாள் இருக்குது. அது வந்து அடுத்த வாரத்துக்கான ப்ரொமோவாக தான் இருக்கும். அப்படிங்கிறது இந்த வாரம் கண்டிப்பாக வந்து காவேரியை சந்திக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது. ஏன்னா விஜய் சுற்றி நிறைய பிரச்சனை ப்ராப்ளம் போயிட்டுருக்கு இல்லையா. அதனால் இப்போ தாத்தாவும் விஜய் வந்து கேட்குறாங்க, பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா. அப்போ ராகினிக்கிட்ட நாளைக்கான எபிசோடில் வந்து விஜய் குமரன் வந்து சொல்லுவார், நான் வந்து செலக்ட் ஆகிட்டேன். அவரோட எபிசோடில் நாளைக்கு ஃபுல்லாக போகும் குமரனோடது. அதுக்கு அடுத்து வந்து குமரன் வந்து விஜய் கால் பண்ணி பேசுகிறது, அது ஒரு எபிசோடில் கொண்டு போய் போடுவாங்க. அந்த இதில் நம்ம வச்சு பார்க்கும்போது இப்போதைக்கு நம்ம விகா ஃபேன்ஸுக்கு வந்து நம்ம விகா வந்து ஒன்றா சேர மாட்டாங்க அப்படிங்கிறதான். ஒன்றா சேர்ந்து அவங்களோட சுச்சுவேஷன் என்ன ஏது அப்படிங்கிறது ஷேர் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து இப்போ தெளிவாயிடுச்சு, கண்டிப்பாக தெளிவாயிடுச்சு அப்படிங்கிறது ஒன்று. அதுக்கப்புறமா வந்து தாத்தா வந்து கொஞ்சம் மனசு கஷ்டத்தில் இருக்கார் இல்லையா. அதனால் வந்து காவேரி ஃபோன் ஏன் ரீச் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறத இனிமேல் கண்டுபிடிக்காமல் இருக்கார் விஜய். இனிமேல் கண்டுபிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. என்னாச்சு ஏதாச்சு ஃபோன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு. ஏன்னா காவேரிக்கிட்ட எங்கே போகிறேன் எங்கே வரேன்னு இன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் தானே விஜய் இருக்கார். காவேரியும் கேட்டாலும் ஃபோன் வந்து போக மாட்டேங்குது. அதனால் வந்து அவங்களும் அந்த சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால காவேரிக்கு ஃபோனே போக மாட்டேங்குது. என்ன நடக்குது ஏது நடக்குது, சரி பரவாயில்ல விட, அவள் கோவத்தில் இருக்காளா, அவள் நம்ம சமாதானப்படுத்திக்கலாம், நம்ம காவேரி தானே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாரு விஜய். பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்குன்னு சொல்லி. உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து